ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் மேக்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வந்துட்டாலே மேக்ஸில் 25க்கு 25 எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அது உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ ரீசெண்டாக வந்த ரிவைஸ்டு குரூப் 4 சிலபஸ் படி பார்த்தோம்னா ஆப்டிடியூடுக்கு 15 கொஷினும் ரீசனிங்க்கு 10 கொஷினும் பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலி 25 கொஷின்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது ஃபார்முலா வச்சு எனக்கு ஓரளவு நல்லா போட தெரியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸால கூட ஆப்டிடியூட்ல 15க்கு 15 கொஷின் கண்டிப்பாக கரெக்டாக அடிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே மேக்ஸ்ல ஜீனியஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சிலரை தவிர மற்றவங்களால ரீசனிங்ல 10க்கு 10 எடுக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விதான். அவங்களால அப்ப வேலைக்கே போக முடியாதா என்ன? என்ன கேட்டால் கவர்மெண்ட் ஜாப்க்கு போன பாதி பேர் மேக்ஸில் ஆவரேஜ் மார்க் எடுத்தவங்களா தான் இருப்பாங்க. அதுக்காக நான் உங்களை மேக்ஸே பார்க்க வேண்டாம்னுலாம் சொல்லலை, மேக்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம்னு தான் சொல்கிறேன். நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு எவ்வளோ மார்க் வருமோ அந்த மார்க்கே கவர்மெண்ட் ஜாப்க்கு போதும்னு சொல்கிறேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நான் சொல்கிற எல்லாமே எனக்கு தமிழ் அண்ட் ஜிஎஸ் ஓரளவு நல்லா வரும், மேக்ஸில் தான் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது 2 சப்ஜெக்ட்லேயாவது ஓரளவு ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லா கேஸ்ட்லையுமே சேஃப் கட் ஆஃப்னு பார்த்தோம்னா ஒரு 170ன்னு வச்சுப்போம். நீங்கள் தமிழில் ஒரு 95, ஜிஎஸ்ல ஒரு 55 எடுக்கிறீங்கன்னா மேக்ஸில் 20 எடுத்தாலே போதும், உங்களுக்கு 170 கட் ஆஃப் கண்டிப்பாக வரும். பட் ஒன் கண்டிஷன், எப்போவுமே மேக்ஸில் 20க்கு கீழே எடுக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. இல்லைன்னா நீங்கள் பார்டர் கட் ஆஃப்ல நின்றுக்கிட்டு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயப்படுற நிலைமைக்கு போயிடுவீங்க. மேக்ஸுங்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு சிலபஸில் கொடுத்துருக்குற ஒன் ஆஃப் த பார்ட் தானே தவிர அதுதான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் ஸ்டார்டிங்கில் அப்படி சொன்னேன்னு. அதனால ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக தொடர்ந்து படிங்க நண்பர்களே. மேக்ஸில் 20க்கு கீழே குறையாம மார்க் எடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுறேன். ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச் பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் தரேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம ஆரியன் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.